புள்ளையே பெருசுன்னு வருவாளா இல்லை புள்ளையே பெருசுன்னு புருஷனை விட்டு வருவாளா இல்ல புருஷனே பெருசெல்ல தானே பிள்ளை வரம் வாங்குவதை விட்டு நிற்பாளா பரிசோதனை பண்ண வேண்டும் என்று அந்த செடி கொடியை பிடித்து தாவி வரக்கூடிய போது அந்த செடி கொடிகளை அட்டவிட்டார் மாயவன். அந்த நேரத்தில் உன்னுடைய தருமனும் தாமரையரிய நாட்சியும் கடமுடாது உருண்டுகிட்டு வந்து விழுந்தாங்க. அப்படி விழுந்த நேரத்திலே கணவனுடைய தன் உயிரை பிடித்து தங்கச்சி முறையை அடைத்து வைத்துக் கொண்டார் பெருமாமாயவன். மூச்சையாக மன்னவன் இருக்க தாமரை பார்த்து விட்டு ஐயோ சாமி பேசல எந்திரீங்க ஐயோ உழுதுட்டீங்களா தண்ணியும் இல்லை ஒண்ணும் இல்லையா ஐயோ மன்னா அப்படின்னு மன்னவர் பக்கத்துல உட்கார்ந்து ஐயாவானத்தானே சும்மங்கை வேணா வளநாட்டில இருந்து வனம் வனாந்தரங்களை எல்லாம் கடந்து இந்த கல்லாறு கிடந்ததானே நான் வரமாக போலாம்னு வந்த நேரத்திலே வார வழியில நானே ஐயோ அம்மன்னா வானே அப்படின்னு சொல்லி என்னவர் மேல விழுந்து ஆமா இது உடம்பூராரே எந்தோடே இல்லாமை மற்றோனையும் இல்லை மற்றோனையும் இல்லை இந்த இடத்துல எனக்கும் மற்ற துணையும் இல்லை ஐயோ ஆயங்கோனை இல்லாம அப்படின்னு சொல்லி அன்னவர் பக்கத்துல உட்கார்ந்து நான் மைண்டன் வரமாக போனா இனி மைண்டன் வரமே வாங்கி கொண்டு வந்தாலும் கூட ஐயோ ஊர் உலகம் என்ன பேசுமே மன்னவனை கொண்டு விட்டு இவளுக்கு எப்படி மைண்டன் வரம் கிடைச்சது ஆமா கொண்டவர் மாண்டவர் பாடு இவளுக்கு எப்படி குழந்தை வரம் கிடைச்சது ஆமா அப்படி இருந்தாலே நான்
அன்னைக்கு நாட்டு கேளுதாவே நான் ஒரு நல்ல சொல்லவே நான் ஒரு நல்ல சொல்லவே சொல்லவே நல்லவர்க்கு சொல்லவே யோனிங்க நான் ஊரில் கேள்வானே இந்த நாட்டை எனக்கு உத்தவர்க்கு சொல்லானே உத்தவர்க்கு சொல்லானே சொல்லானே உற்றவர்க்கு சொல்லானே ஐயோ மன்னா நான் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் சாமி எனக்கு நிச்சாந்து மொழியிலே சாமி எனக்கு சாரம் தத்திலே சாரம் தத்திலே மொழியிலே நீலே கெடியிலே சாரம் தத்திலே சாரம் தத்திலே அழுது உடம்பிட்ட நேரம் அந்த நேரத்தில் மன்னவனை இழந்து நானுக்கு மைந்தன் வரமேது கொண்டவரை இழந்தவரை பாடி எனக்கு உன்னை குழந்தை வரமேது ஆமா ஐயோ தட்டு மறைஞ்ச பக்கத்திலே சப்பு சாராக சதுவு மடிவேனே தவிர மன்னா உங்களை விட்டு நான் உன்னை பிரிந்து போக முடியாது அப்படி இன்னும் தாமரை அழுகும் போதுதானே அடாடா மன்னவனே பெருசுன்னு சொல்லி பார்க்கிறவ ஆமா கல்லுன்னாலும் கனவே புல்லுன்னாலும் புருஷன் என்று எண்ணி புருஷன் இடத்திலேயே நானும் மாண்டு மடிவேன் என்று சொல்லி சொல்லுகிறாரே அதாவது புலம்புகிறார் ஆனால் பரவாயில்ல உடனே நாம போய் இதை காப்பாற்றி கைலாசம் கூட்டிக் கொண்டு வர அதை கேட்டமே இருந்திருக்கும் பெருமாமாயவர்தானே என்ன விதம் வராது சமயோ நம்ப நரச்சது அந்த நாடும் சென்றது நம்ப நரச்சது நம்ப நரச்சதி
தோன்றது ஒரு கிழவன் போல தாடி நரைச்சது அந்த தாடியை நீவிக்கொண்டு அப்பத்தானே அச்சுருவூட்டு மறுசுருவு மாறி தாமரையாகப்பட்டவர்தானே குருடையாசாமியை சுத்தி கொண்டு அழுது கொண்டிருக்கும் போது தக்க சமயத்தில் போய் நாம காத்ததே காத்த கடவோம காக்க வேண்டும் என்று சொல்லி அப்பத்தான் தாமரை இருக்கும் இடத்துக்கு ஒரு தாசருங்கிற வடிவெடுத்து வந்தார் எம்பெருமாமாயவர். அப்பா யாருமா நீ? ஐயா என் அண்ணவர் இறந்து விட்டாரு என்று சொல்லி நான் அழுது கொண்டு இருக்கிறேன் ஐயா. அழுது கொண்டு இருக்கிறையா? ஆமாங்க ஐயா. அம்மா எந்த ஊரு எங்கிருந்து வருகிற? ஏன் இங்க வந்திருக்கிற? ஐயா பொன்னி வளனார் என் அண்ணவர் தானே உன்னுடைய தருமன். அவருக்கு செஞ்ச மனைவியானவள் நான் தாமரை என்று சொல்லுவாங்க. ஆமா, பூக்காத வருடையிலும் பூலோகம் எல்லாம் பேராகி காய்க்காத வருடையிலும் கலியுகம் எல்லாம் பேராகி மைந்தன் வரம் வாங்குவதற்காக தில்லைக்கையாசம் பொன்னாம்பலம் தன்னாசி கோம்பை ஈசன் தெய்வ சபைக்கு போலாம்னு என் அண்ணவரை அழைத்துக் கொண்டு வந்தேன். அப்படி வந்த இடத்துல என் அண்ணவர் இப்படி மாண்டுட்டாரே. ஐயோ சாமி, வேண்டாம், அழுக வேண்டாம். நான் மன்னவானே நான் இழந்து ஐயோ எனக்கு மைந்த மரங்களது மைந்த மரம் மேது. வேண்டாம் இரம்மா, அழுக வேண்டாம். மக்கள் வர வாங்க போறதுக்கு வந்திருக்கிறீங்க மன்னனும் தேவியும். ஆனா இந்த இடத்துல மாண்டு வட்டால் இந்த கல்லா தாங்கிறத நீலே உன் புண்ணிய புருஷனத்தானே இந்த இடத்துல கல்லா சமைச்சு நீ பத்தினியாக இருந்த மக்கள் வர வாங்க போயிடும்னா தடத்துக்கு ஒருட்டு வரையில இருவர், தவத்துக்கு போகையில ஒருவர் தான் போக வேண்டும். ஆனா இந்த இடத்துல கல் சமைக்கிறேன். நீ பத்தினி நடந்த இடம்பெரி 3 சுத்து வடம்பெரி 3 சுத்து வந்து உன் மன்னவனை தொட்டு கும்பிடு. இல்லை கைலாசம் அண்ணாச்சி கோவைக்கு நீ போய் மக்கள் வர வாங்கிட்டு வரும்போது உங்க கணவனையும் எழுப்பி கொடுக்குறேன். அந்த கல்லாக்களை தானே அம்மா உன்னுடைய மனதை சோதிப்பதற்காகவே வந்துள்ளேன் அம்மா. ஆனா புருஷன் பெருசா அல்லது உனக்கு பிள்ளை பெருசா என்பதை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று பரிசோதனை செய்தேன். கவலைப்பட வேண்டாம். புருஷனே பெருசென்று தானே புருஷனே கதி என்று நின்று விட்டாய். ஆனால் கல்லாறு கடந்து விட்டாய். நான் முன்னாலே சென்று கொண்டிருக்கிறேன். பின்தொடர்ந்தே வாமா போகலாம். அப்படி என அங்கிருந்து தானே கல்லாறு கடந்து 7 ஆறுகள் 7 வனங்களை கடக்க வேண்டும். ஆமா, நான் முன்னால போயிட்டே இருக்கிற பின்தொடர்ந்தே வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னு சொல்லித்தானே அந்த மாயா வரும் முன்னாடக்க தாமர மங்கை வேணா அந்த மன்னவரை அழைத்துக் கொண்டுதானே அண்ணன் போல நான் நடந்து கண்ணே அருங்கிரி வாராரே அப்போ போயிட்டே இருக்கிறார். 2 பேரும் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. பார்த்தாரு பெருமா பார்க்கலாம் என்று சொல்லித்தான் அப்படி கையை காட்டி காட்சி இறைக்கு முள்ளாறு பெருகி வந்து கொண்டிருக்கிறது. கல்லாறு கடந்து ஒரு வனம் கடந்த உடனே முள்ளாறு பெருகி வந்து கொண்டிருக்கிறது. ஆமா, அந்த முள்ளாட்டல வந்து வாதம் வச்சா ஒரு முள்ளை எடுனாலே ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. ஆமா, இவ்வளவு பெரிய முள்ளுகளா போகுது. இதில் எப்படி வர முடியும் என்கிற போது ஆமா எல்லாம் எம்பெருமான் நாயவனுடைய துணை கொண்டு சுவாமி மனதிலே எல்லளவும் அந்த முள் ஏறியுமே என்று நினைக்க வேண்டாம். வாங்க போலாம்னு